நேயர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். கடந்த வாரத்து மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில சுவாதி திருநாள் மகாராஜாவை பத்தி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த வாரத்து நிகழ்ச்சியில அவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், அவரோட காம்போசிஷன்ஸ்ல இருக்கிற லிரிக்கல் மற்றும் மியூசிக்கல் எக்ஸலன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் சங்கீத கலா ஆச்சாரியா ஸ்ரீ வி சுப்பிரமணியம். Shaladainam Bhogendra Shayinam Puru Shaladainam Bhogendra Shayinam Puru Shaladainam Pururam Shashvatam Kalaye Bhogendra Shayinam Puru Shaladainam Purusham Shashvatam Kalaye Bhogendra Shayinam Vagisha Gaurisha Vasavadamara Vagisha Gaurisha Vasavadamara Vagisha Gaurisha Vasavadamara Vagisha Gaurisha Vasavadamara Parivarabhivandita Padam Padmanabha Bhogendra Shayinam Puru Shaladainam Purusham Shashvatam Kalaye Bhogendra Shayinam Kalitanu Tirsannyadi Bhajananu Gunarahita Palalita Karamahitam Kalitanu Tirsannyadi Bhajananu Gunarahita Sulalita Karamahitam Kalashodhamanita Mahendra Trikuravara Malaya Chandra Vinudam Kalashodhamanita Mahendra Trikuravara Malaya Chandra Vinudam Kaladamana Manchi Martandavar Mahalita Kaladamana Manchi Martandavar Mahalita Kaladamana Manchi Martandavar Mahalita Kanchana Vimana Lasitam Padmanabha Bhogendra Shayinam Puru Shaladainam Purusham Shashvatam Kalaye Bhogendra Shayinam பல கோவில்கள் மேலே பண்ணியிருக்கார். ஓ, பத்மநாப அந்த பத்மநாப சுவாமி அந்த கோவில் மாத்திரமில்லை அதுக்குள்ளே இருக்கிற நரசிம்ம சுவாமி பேரில் பண்ணியிருக்கார். ஓ, ஆரம்பியில் சின்னதாக ஒரு நரசிம்ம அது இது டியூன் பண்ண சமகுடி மாமா தான். ஓ, வித் சிட்டாஸ்வரம் போட்டிருக்காரு. அது அப்புறம் வந்து வக்கியம் மகாதேவர் பேரில் வக்கியம் மகாதேவர் பேரில் ஒரு கீர்த்தனை போட்டிருக்கார். ஆனந்த பைரவ ராகத்தில்
பாஷி தரட்சு புறாலயாங்கிற கீர்த்தனம். அது பாப்புலராக நிறையா செம்மங்குடி மாமாலாம் நிறைய பாடின்னு இருந்தா. அது ஒரு லைன் பாடுறேன். அதுக்கப்புறம் கமாஸில் ஸ்ரீகண்டேஸ்வரனை பற்றி, திருவாரூரத்தில் ஸ்ரீகண்டேஸ்வரன் டெம்பிள் இருக்கு, அவரை பற்றி ஒரு சாம்பிளாக காட்டினது. பாஹி தரட்சு புறாலயம் மாமயை பாஹி தரட்சு புறாலயம் பாவன தரகரிதா பாலயம்மா மயி போ ஸ்ரீகண்டேஷ பாலயம்மா மயி போ ஸ்ரீகண்டேஷ பாலயம்மா மயி போ ஸ்ரீகண்டேஷ பாலன சீல விபோ பாரி பாலயம்மா மயி போ ஸ்ரீகண்டேஷ பாலன சீல விபோ பாரி பாலயம்மா மயி போ. இது திருவாண்டத்தில் ஸ்ரீகண்டேஸ்வரத்தோட கீர்த்தனை. இது இந்த கீர்த்தனை, இந்த கமாஸ் கீர்த்தனை வந்து ஸ்ரீகண்டேஸ்வரங்கிறது திருவாண்டத்துக்குள்ளேயே ஸ்ரீகண்டேஸ்வரம் கோவில்னு ஒன்று இருக்குது, சிவன் கோவில். அதை பற்றி பாடினார் அவர். இன்னொன்று முக்கியமாக அவரோட சாகித்ய பாவத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பெரிய கவி அவர். இத்தனை வயசுக்குள்ளே 16 வயசுக்குள்ளே இந்த லாங்குவேஜ் அப்படியே கரைச்சி குடிச்சு ஒரு கவித்துவமும் அவருக்கு கிடச்சி 32 வயசுக்குள்ளே இவ்வளோ பண்ணிட்டு போனார்னா அதிசயப்படக்கூடிய காரியம்தான் அது. 32 வயசு தான் இருந்தார். அவர் தான் இருந்திருக்கார். சில உபமான உபமேயம் எல்லாம் பார்த்தாக்கா அதிசயிக்கும்படியாக இருக்குது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். யுத்தியாட்சர பிராசம் நிறைய பண்ணுவார், நிறைய பண்ணியிருக்கார். இந்த ஸ்ரீகுமார நகராலயான்னு ஒரு கீர்த்தனம் இருக்குது தேவி பேரில். குமாரநல்லூருங்கிற ஊரில் உள்ள தேவியை பற்றி நிறைய இந்த மாதிரி சாகித்ய பாவம் நிறைஞ்ச கீர்த்தனை அது. அதில் இப்போது சூரியன் மாதிரி உன் முகம் இருக்குங்கிறதுக்கு பதிலாக உன் முகத்தை பார்த்து சூரியன் வெக்கப்பட்டார் ஓங்கிற மாதிரி அப்படி திருப்பி கொடுத்துருக்கார். இன்னொரு கீர்த்தனை இருக்குது சாவேரியில், ஆஞ்சநேய சுவாமி பேரில். அசாத்தியமான கீர்த்தனை அது. ஆஞ்சநேய சுவாமியோட அவரை பற்றியுள்ள மகாத்மியம் பூரா அதில் வந்திருக்கு. அதுவும் ஒரு லைன் பாடி காட்டுறோம். ஆஞ்சநேய ரகு காமது ரொம்ப அழகாக இருக்குது. இதே பேட்டர்னில் போகும் ஃபுல்லாக ஆஞ்சநேய சுவாமியோட பிரதாபங்கள் பூரா சொல்லியிருக்கிறதுல. சுவாதி திருநாள் மகாராஜா இருந்தது வந்து தியாகராஜ சுவாமி அந்த மும்மூர்த்திகள் இருந்த காலத்துலேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். இப்போ தியாகராஜ சுவாமியோட அவரோட பக்தி பாரவசியமெல்லாம் இவர் தெரிஞ்சுண்டு அவர்கிட்டேருந்து
தியாகராஜ சுவாமி சிஷ்யன் கண்ணையாங்கிறவர் ஒரு கோர்ட்டுக்கு வந்தார். கோர்ட்லேயே இருந்தார். இவ்வளோ மகாத்மியம் உள்ளவர் அவர் சொல்லி தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிவிட்டு தன்னோட கோர்ட்லேயே ஷட்கால கோவிந்த மாறாருன்னு ஒருத்தர் இருந்தார். கோவிந்த அந்த 6 காலத்தில் பல்லவி பாடுவார், மகா நிபுணரா அவர். அவரை அனுப்பிச்சு, நீ தியாகராஜ சுவாமி போய் திருவையாருக்கு போ, அவரை பார்த்து அவரோட அனுகிரகத்தை வாங்கிட்டு என்னோட நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுட்டு வா. சுவாத்திரநாள் மகாராஜா அவரை அனுப்பினார். கோவிந்த மாறார் போய் இந்த மாதிரி சொன்னோன்னு பாடுங்கன்னு சொல்லி தியாகராஜ சுவாமி சொல்லியிருக்கார். கோவிந்த மாறார் பாடியிருக்கார். தியாகராஜ சுவாமி அப்படியே அதிசயப்பட்டு, அப்போ தான் எத்தரோ மகானுபாவர் பாடினதாக கேள்வி. இவ்வளோவெல்லாம் மகான்கள்லாம் லோகத்திலே இருக்கா, இவ்வளோ இருக்காளே, இதை நான் இப்போ தெரிஞ்சுன்னேன் இப்போன்னு சொல்லி பாடினது அப்போ தான். நவராத்திரி கீர்த்தனை சொன்னேனே, அது மாதிரி வேறையும் தீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு கீர்த்தனங்கள். கொத்து கிருதிகள் தீமேட்டிக் கீர்த்தனை வேணா வச்சுக்கலாம் நம்ம. சரி. நவவித பக்தி கீர்த்தனைகள். நவவித பக்திங்கிறது 9 விதமான மார்க்கங்கள் பகவானை பஜிக்கிறதுக்குன்னு பாகவதத்தை சொல்லியிருக்கு. அது என்னென்னா, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது 5 இதுலேயும் 9லையும் போட்டிருக்காரு ஒரு கீர்த்தனைகள். அது ஒரு தீமாக எடுத்துகிட்டு டான்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த பாவங்கள் காட்டுறதுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். விச் வாஸ் ஒரு தடவை அந்த மாதிரி தீமேட்டிக்காக எடுத்துகிட்டு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்காது. அதே மாதிரி ராகமாளிகைகள் நிறைய பண்ணியிருக்கார். உற்சவ பிரபந்தம் பண்ணியிருக்கார். உற்சவ பிரபந்தம் தான் பத்மநாப சுவாமி கோவிலில் வருஷத்துக்கு 2 தரம் 10 நாள் உற்சவம் நடக்கும். உற்சவ சமயத்தில் த டெய்டி இஸ் டேக்கன் அரவுண்ட் தி பிராகாரம் இன் தி ஈவினிங் த்ரைஸ் அண்ட் டேக்கன் இந்த லாஸ்ட் டே டெய்டி எடுத்துட்டு பீச்சுக்கு போவா, விச் இஸ் அபவுட் 3 miles away. அங்கே கொண்டு அவருக்கு ஆராட்டுன்னு பேர், டீப்பில் பீச்சில் அவருக்கு அபிஷேகம் பண்ணி திருப்பி ப்ரொசஷனாக எடுத்துகிட்டு வருவாள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனங்கள் அவருக்கு, கருட வாகனம், கமல வாகனம், இந்திர வாகனம், இப்படியெல்லாம் உண்டு, பல விதமான வாகனங்கள். இது ஒவ்வொன்றுக்கும் மகாராஜா முன்னாடி நடந்து போவார். அது பத்மநாபதாசா. 2 சைட்லேயும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நடந்து போவா. சைடில் மிலிட்ரி வித் ஃபுல் ஆனர்ஸ் போவா. சுற்றி அந்த கோவிலுக்குள்ளே வருவா. வென் தே கோ அவுட் அதே மாதிரி பீச் வரைக்கும் நடந்தே போவா. நடந்தே திரும்பி. தட் வில் பி a grand sight. இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. தட் ரூட் டு த பீச் கோஸ் த்ரூ த ஏர்போர்ட். தே வில் க்ளோஸ் த ஏர்போர்ட் ஆன் தட் டே. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி, தட் ஏர்போர்ட் வில் பி க்ளோஸ்ட் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் பழைய மாதிரி உள்ள மிலிட்ரி ஆனர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கிடையாது. கேவல்ரி எல்லாம் சைட்டில் வரும். இட் வில் பி a grand sight to observe. அதில் ஒரே ஒரு உற்சவ சம்பிரதாய கீர்த்தனம் உசேனி 3வது நாள் கமலவாகன கீர்த்தனம். அதனோட சாகித்ய பாவம் ரொம்ப அழகாக இருக்கும். மலையாள கீர்த்தனம் தான் அது. அது முதல்ல அதனோட அர்த்தத்தை லேசாக சொல்லிவிட்டு அதை பாடி காமிச்சுடுறேன். நல்லா இருக்கும். அது யார் வரான்னு தெரியலையே இந்த கமலவாகனத்து மேலே இவ்வளவு ஒரு காந்தியோடு வந்துன்னு இருக்காளேவா, யார்? இந்திரனோ? இல்லையே, இந்திரனானா பாடாட்டவங்கள்லாம் ஜாஸ்தி இருக்குமா, அது இந்திரன் இல்லை. சிவனோ? சிவனானா 3 கண் இருக்குமே, 3 கண்ணை காணமே. ஓஹோ, அது 2ம் இல்லை. இப்போ இது யார்? இது தனபதியா? தனபதியானா குரூபனானா இருப்பான், அழகாக இருக்கார். இது இல்லை சூரியனா? சூரியனானா எவ்வளோ வீரியம் இருக்கணும். இது சாந்தனானா இருக்கார். இவர் சந்திரனானா நடுவில் களங்கம் இருக்குமே, அதுவும் இல்லையே. ஓஹோ, இது ஸ்ரீபத்மநாபனே தான் இன்னும் முடிச்சிருக்கார். அது பாடுறேன். அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு பாடுறதுனால உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங் டு லிசன். கனகமயமாயிடும் கமலவாகனமதில் மேல் கனகமயமாயிடும் கமலவாகனமதில் வண்ணத்துரு காட்டியோடு கமிக்குந்த தாரவனோ கண்ணத்தோடு காட்டியோடு கமிக்குந்த
தாரவமோ வலமதன விபவமோடே வசுதையில் சஞ்சரிச்சிடுന്നോ வலமதன விபவமோடே வசுதையில் சஞ்சரிச்சிடுന്നോ வலமதன யகிலமோ விலசும் நேத்ர சகசம் வலமதன யகிலமோ விலசும் நேத்ர சகசம் கலபகதே குளிர்மதியோ கனிவோடே விலசும் கைலாசாதீஸ்வரனோ கௌரி நாயகனாகு கைலாசாதீஸ்வரனோ கௌரி நாயகனங்கில் விலசும் நேத்ரம் எங்கோ சகசம் அதிமகசா இலசேடு கதிரோனோ வதவாலே அதிமகசா இலசேடு கதிரோ வதவாலே கதிரோனகள் அவன் கதமேவம் சாந்தனாஹு தாரிதேன் முலிபால தனபதிய ஆகிலவன் பூரி விரூபாயனதோ பூரி விரூபாயனதோ நீரஜனா ஒரு சதுர்ராக மாலிகை ஒன்று பண்ணியிருக்கார். 4 ராகம்னா அதில் என்னெல்லாம் ராகம்னா முதல்ல கமலா மனோகரி, 2வது ஹம்சத்வனி, 3வது ரேவகுப்தி, 4வது தரங்கிணி. தரங்கிணின்னா நம்ம என்ன நினைப்போம், மாயையை நினைப்போம். மாயையில் வந்து அது வந்து ஹரிகாம்போதி ஜன்யமாக தான் பாடிட்டு இருக்கா. ஒரிஜினலாக அது சாருகேசி ஜன்யம், அந்த மாதிரி தான் இது போட்டிருக்கா. பாடி காமிங்களேன். சானந்தம் கமல மனோகரீணவம் ஸ்ரீஜாதநாதம் சானந்தம் கமல மனோகரீணவம் ஸ்ரீஜாதநாதம் கம பாத மக சனி சானி பனி சகம பனி சானி பம மக சானி பனி சகம சகம பகம பனி சக சனி நி சத பம மக சகம பனி சகம சனி தப மக சகம பனி சானந்தம் கமல மனோகரி ध्वनि जैत्रगं त्वां हंसध्वनि जैत्रगं सकल सत्पादारविन्दो ज्वलं सा निगरि निरि सा मगरि निरि सा निबगरि नि सा सा निबगरि सा गरि निबगरि सा निरि सा निबानि गा गरि हरि सा सदा नि नि दा दा बा बा मग स ग म ब नि स ग म ग स नि दा बा मग स ग म ब नि सा न
மனோகரி அசுர பிரதேஷண மாதவே சாரி காரி கபத பகரி சரி சரி ரி காரி கபத பதத கபத தத சரி ரி கபகரி சதகரி சரி சதபத கப பகரி சதனி ரி தப பம மக சகம பரி சகம கசனி தப மக சகம பரி சனதம் கமல மனோகரி தேவம் க்ஷீரதராகிணி சசயனோ தேவம் க்ஷீரதராகிணி சசயனோ தேவம் க்ஷீரதராகிணி சசயனோ ஸ்ரீபத்மநாபம் பஜே மகரி சரி காமகரி மதனி தச லசரி காரி சரி நித பம மகரி சரி கபதனி தச சதனி நித பம மக சகம பன் சகம சரி தப மக சகம பரி சனதம் கமல மனோகரி பக்தி குசுமஞ்சரின்னு 1001 ஸ்லோகம் எழுதியிருக்கார். பக்தி பாரவசியத்தோடு பண்ணினதுன்னு சொல்கிறா. சானந்தூர புற வர்ணன பிரபாவம் 203 ஸ்லோகம். பத்மநாப சதகம்னு 100 ஸ்லோகம். இந்த மாதிரி சங்கீதத்தை தவிர நிறைய ஸ்லோகங்களும் பண்ணி அதுவும் பப்ளிஷ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஒரு மகாகவி, மகாபக்தன், பத்மநாப பக்தன், பக்தி பாரவசியம் தான் இதெல்லாம் அவரை பண்ண வச்சதுங்கிறது நிதர்சனமாக தெரியுது நமக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ராஜா, ஒரு ராஜானா இவ்வளோ ஈடுபாடு இதில் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பண்ணுறதுனாக்கா ரொம்ப அதிசயப்பட வேண்டிய சமாச்சாரம் தான். ஒரு பெரிய மகான், ஒரு இதில் மாத்திரம் வெர்சடைல் பர்சனாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவா தான் ஷார்ட் லிவ்டாக இருப்பா. பூஜகசாயினோ நம்ம மங்களம் பூஜகசாயினோ நம்ம மங்களம் பரமஜானதாபி ஈக கீர்த்திதம் பரமஜானதாபி ஈக கீர்த்திதம் दधति पापमना जलमञ्जसा भुविशिखीयत दारुसञ्चयं भुजगशायिनो नमः